திருப்பூர் மாவட்டம் அந்த பகுதியெல்லாம் வறட்சி நிறைந்த பகுதி. ஏரி குளம் குட்டைகள் நிரப்ப வேண்டும் என்று 60 ஆண்டு காலமா அங்க இருக்கின்ற விவசாயிகள்லாம் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதற்காக கடும் முயற்சி எடுத்தார்கள். அவருடைய முயற்சி இன்றைக்கு வெற்றி தந்திருக்கின்றது. நானும் விவசாயி என்ற காரணத்தினால் என்னை சந்தித்து 60 ஆண்டு கால பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நானே நேரடியாக அவனாசிக்கு சென்று அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன். அப்பொழுது தெரிவித்தேன், வேகமாக துரிதமாக இந்த பணி நிறைவேற்றி தேவையான நீர் குளங்குட்டைகள் நிரப்பி நிலத்தடி நீர் இருந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியோட வேளாண் பணிகளை மேற்கொள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று சொன்ன அதன்படி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாளில் நிதியாக 1652 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேகமாக துரிதமாக சிறந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இடையிலே கொரோனா வந்த காரணத்தினாலே கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் அந்த பணி தோய்விட்டது. அதற்கு 85% பணிகள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்றப்பட்ட பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 15% 40 ஆண்டு காலம் மெல்ல 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 ஆமை வேகத்தில் நடைபெற்று இப்பொழுது முடிந்திருக்கின்றது. இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம். அங்கே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள் இன்றைக்கு வேளாண் பணியை மேற்கொள்வதற்கு அத்திக்கடை அவனாசி திட்டம் ஒரு பிரதான திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றதில் நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு விவசாய பகுதி மக்கள் அந்த போராட்ட குழு இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி போராட்ட குழு இருக்கின்ற அந்த விவசாயிகள் இன்றைக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது பாராட்டு தெரிவித்த அனைத்து விவசாய மக்களுக்கும் விவசாய தலைவருக்கும் நன்றி தெரிவித்தேன். இதே போல 100 ஏரி திட்டம் ஆமா, அதுவும் கொண்டாந்தோம். அதுவும் ஆம வேகத்துல தான் நடக்குது. நானும் மெல்ல மெல்ல சட்டமன்றத்தில் பேசினேன். உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தேன். அப்பப்போ குரல் கொடுக்கும்போது ஒரு 4 ஏரி நிரப்புறேன். இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஏரிக்கு பக்கமாக இப்போ தண்ணி வந்திருக்குதாக கேள்விப்பட்டேன். எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறோம். சட்டமன்றத்தில் இதை பேசினேன். நான் வச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டு போனார். ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை. தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல, தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காரணத்தினால கொஞ்சம் தான் நில எடுப்பு பண்ணி இருக்குது. ஒரு 10% தான் இருக்குது. அதை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த 100 ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம் வறண்ட ஏரிகளுக்கு. இருந்தாலும் இந்த அரசு வேகமாக விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் பளிக்கின்ற திட்டம். அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை ஏரி குளங்கள் நிரப்பி வேளாண் பணி சிறக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அடுத்த வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதாவது இது வந்து ஒரு ட்ரெயில் ஓட்டம், புரியுதா? இது வந்து ஒரு மாதிரி ஓட்டம் பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் திட்டம். இதில் அங்கங்கே லீக்கேஜ் ஆகுது. இதாகுனா அதை சரி செய்வாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து அண்ணா ஐயா சொன்ன மாதிரி விவசாய சங்கத்துடைய சொன்னார். இப்பொழுது ட்ரெயில் ஓடிட்டு இருக்குது. எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ, குழாய்கள் பாதிப்பு இருக்குதோ அதெல்லாம் சரி செய்வாங்க. சரி செஞ்சு இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக பிரதிபலிக்கும்.